சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த படிப்பினால் நீங்கள் துள்ளி குதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். பிராமணர்கள் சீரீஸில் பாபா சொல்கிறாங்க, பிராமணன் என்றாலே சேவை செய்பவர்கள் மற்றும் பலன் அடைபவர்கள். பாபா சொல்கிறாங்க, சிரேஷ்ட பிராமணர்களாகிய உங்களோட காரியம் என்ன தெரியுமா? உங்களோட ரொம்ப ரொம்ப சிரேஷ்ட காரியம். பிராமணர்களோட காரியமே என்னன்னா படிப்பது மற்றும் கற்பிப்பது. இந்த லௌகீக பிராமணர்களும் இருக்காங்கல்ல, அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா சாஸ்திரங்களை படிக்கிறாங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லி அந்த சாஸ்திரத்தில் இது இருக்குது, இந்த மாதிரி பகவத்கீதையில் இது இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பிராமணர்களாகிய உங்களோட காரியம் என்ன அப்படின்னா, உண்மையான பிராமணர்கள் நீங்கள் இப்போ பண்ணுறதனோட நினைவாக தான் அவங்க பண்ணுறாங்க. உங்களோட உண்மையான காரியம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரிய படிப்பை, இந்த படிப்பை படிக்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, இதன் மூலம் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகிவிட வேண்டும். அதனால் நீங்கள் இந்த படிப்பு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களும் ஈஸ்வரனோட குழந்தையாக ஆகிடணும். நீங்களும் படிக்கணும். அதை நல்லா படிச்சுட்டு மற்றவங்களுக்கும் கற்பிக்கவும், சேவை செய்ய வேண்டும். ஈஸ்வரிய ஞானம் கொடுப்பது தான் ஈஸ்வரிய சேவை. நீங்கள் வேறு ஞானத்தை சொல்லி கொடுக்கறது ஈஸ்வரிய சேவை கிடையாது. ஈஸ்வரன் உண்மையாகவே பகவானே சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈஸ்வரிய சேவை. இந்த ஈஸ்வரிய சேவைக்கான பலன் உங்களுக்கு சதா கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சேவை செய்யுங்க, பலனை நல்லபடியாக அனுபவிங்க அப்படின்னு ஒரு கதை கூட இருக்குது. சேவை செய்யுங்கள், பலனை அனுபவிங்கள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது உண்மையாக இப்போது நடந்துகிட்ருக்கு. அதனால் ஈஸ்வரிய சேவை செய்வதன் மூலம் அதீந்திரிய சுகம் உங்களுக்கு கிடைக்கிறது. சக்திகளின் பலனும் கிடைக்குது, குஷி என்ற பலனும் கிடைக்குது. எவ்வளவு தகுதியான ஆத்மாக்களாக நீங்கள் ஆகுறீங்க. இதனால் இந்த ஈஸ்வரிய பலனுக்கு அதிகாரிகளாக ஆகிட்டீங்க. இப்போது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் இந்த பலன்களுக்கு அதிகாரிகளாக ஆகவே முடியாது. இந்த படிப்புனால தான் நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர்களாக ஆகுறீங்க. மற்றும் இந்த டெய்லியும் அதுவும் படிக்கணும். அது படிக்கிறதன் மூலமாக இந்த மாயாவையும் ஈஸியாக வெல்ல முடியும். ஏன்னா சும்மா காலியாக நம்ம படிக்காமல், இந்த ஞானத்தை கேட்காம, காலையில் நம்ம கேட்காம இல்லை படிக்காமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே அது ஏன்னா காலியாக இருக்குது இல்லையா, மனசு காலியாக இருக்கும் போது அப்போது பூதம், ஏன்னா மனசு சும்மா இருக்க முடியாது. எம்டி மைண்ட் இஸ் இன் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்கிறாங்க. ஸோ அது பூதம் பூந்து ஏதாவது ஒன்று நெகட்டிவாக ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அந்த கவலையை கொண்டு வந்துடும். ஆனால் பாபாவோட முரளியை நம்ம படிக்கும் போது, கேட்டு அதை நல்லபடியாக புரிஞ்சிக்கும் போது அப்போது நமக்கு ஒரு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த மாயா கிட்ட ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். ரொம்ப ஃப்ரீயாக நம்ம ஜாலியாக இருக்க முடியும். அதுக்கு தான் பாபா முரளியில் சொல்கிறாங்க, இன்றைக்கி 13/6/2025 இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஆத்ம ரூபம்
நடிகர்களாகிய நீங்கள் இப்போது நடிக்கக்கூடியவர்கள். யார் இந்த நாடகத்தில் நடிக்கிறா, இந்த விளையாட்டில் நடிக்கிறா அப்படின்னா, ஆத்மா தானே நடிக்குது. ஆத்ம ரூபமாகி நீங்கள் தான் இப்போ நடிச்சிட்ருக்கீங்க. உங்களுடைய இருப்பிடம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஆனால் இனிமையிலையும் இனிமையான வீடு. இப்போது அங்கே மீண்டும் நீங்கள் போகணும். கேள்வி பாபா கேட்குறாரு, நாடகம் என்ற விளையாட்டை யார் யதார்த்தமாக புரிஞ்சிருக்காங்களோ அவங்களோட வாயிலிருந்து என்ன வார்த்தை வராது. இதை நல்லபடியாக புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாயில் வந்து இந்த வார்த்தையே வராது. அது என்னன்னா, பாபா சொல்கிறாங்க, இது இப்படி நடக்கலைன்னா இப்படி நடந்திருக்கும்ல, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படி நடந்தால் நல்லா இருந்திருக்கணுமே, ஏன் இப்படி நடக்குது இந்த ட்ராமாவில், அப்படி நடந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள் நாடகத்தை நல்லா அறிஞ்சவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க மனசுலேயே இது தோணாது. இந்த நாடகம் என்ற விளையாட்டு வந்து பேன் மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இதெல்லாமே தெரிஞ்சிட்ருக்கீங்க. எது நடக்கிறதோ அனைத்துமே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கோ உங்களுக்கு, அது கண்டிப்பாக இந்த சினிமாவில், இந்த ட்ராமாவில் இதுதான் நடக்கும்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எதற்கு நீங்கள் கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதற்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு ட்ராமா. ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு தன்னோட அறிமுகத்தை இப்போது வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், குழந்தைகளாகிய உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும், அப்பா வந்து வந்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அனைத்து குழந்தைகளுக்கும் நீண்ட காலம் நீங்கள் வந்து தேக உணர்வில் இருந்தீங்க. ஆனால் இப்போது ஆத்ம உணர்வு அடைந்தால் தான் பாபாவின் உண்மையான அறிமுகம் கிடைக்கும். யார் வந்து இப்போது பாபாவோட உண்மையான அறிமுகம் யாருக்கு கிடைக்கும்? உண்மையாக, அதாவது சும்மா இதை படிக்கிறதுனாலலாம் தெரிஞ்சிக்க முடியாது, இதை கேட்குறதுனாலையும் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் யார் வந்து உண்மையாக ஆத்மான்னு தன்னை உணர்கிறாங்களோ, நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆத்மா தான், புள்ளி மாதிரி இருக்கேன் அப்படின்னு உணரணும். அந்த மாதிரி உணர்ந்தால் மட்டும்தான் உண்மையாகவே சிவபாபா எப்படி இருக்கார் அப்படின்றத அவர் அனுபவம் பண்ண முடியும். உண்மையான அவரோட அறிமுகம் கிடைக்கும். ஆனால் நாடகத்தில் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் துவாபரிகத்திலேருந்து யாருமே வந்து ஆத்மானு உணரவே இல்லை. இப்போ தான் வந்து பகவானே நமக்கு வந்து தந்தையாக இப்போது படைப்பவர், அவர் தான் இந்த உலகத்தை படைக்கிறான்னு இப்போ தான் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்ருக்கீங்க. அவரை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி படைக்கிறவர் நம்ம தந்தை இருக்கார். ஆனால் உண்மையாக யாருக்குமே தெரியல. சிவலிங்கத்தின் சித்திரம் இருக்குது பாருங்கள், ஆனால் இவ்வளோ பெருசாலாம் வந்து அவர் இல்லவே இல்லை. உண்மையாக யதார்த்தமாக தெரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் பாபாவை மறந்துட்டீங்க. துவாபரயுகத்திலேருந்து சத்தியுகத்துலேயும் மறந்துட்டீங்க. அங்கே வந்து தேவை கிடையாது, அங்கே சுகமான தாமமாக இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கு ஞானமும் இல்லை, அதாவது துக்கமும் கிடையாது. ஆனால் இங்கே துவாபரிகம் வரும்போது நீங்கள் வந்து லிங்கத்தை உருவாக்கியிருக்கீங்க. அப்பாவோட உண்மையான உருவத்தை மறந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தான் உருவாக்குனீங்க. தந்தை வந்து படைக்கக்கூடியவர், நிச்சயமாக புது உலகத்தை தானே படைப்பார். அது பழைய உலகத்தெல்லாம் படைக்க மாட்டார் இல்லையா? அதனால் இப்போது இந்த உலகம் பழசாக இருக்குது, இதை வந்து புத்தம்புது உலகமாக நம்ம பாபா வந்து மாற்றிட்டுருக்காரு. குழந்தைகளாகிய நீங்கள் வந்து
நமக்கு இப்போ புது உலகத்தின் ராஜ்யம் சொத்து கிடைக்கணும் அப்படின்னு இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த படிப்பை படிச்சுட்ருக்கீங்க. சொர்க்கத்தின் பெயர் கூட வந்து இந்த பாரதத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே அதை பற்றி உண்மையாக எதையுமே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்றாங்க. இப்போது அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போது நம்ம அனைவரும் தாழ்ந்த புத்தி உடையவராக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுலேயும் வரிசை கிரமம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பல பிறவிகள் எடுத்து கடைசி உடலில் இருக்கும் இவருக்குள்ளே தான் நான் வரேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் போது இதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இவரோட கடைசி பிறவியில் தான் நம்ம சிவ பாபா தந்தை வந்து வராரு. இப்போது நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைகள், பிராமணர்கள் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் அதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா எவ்வளோ காலமாக புரிய வச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா பாபாவை புரிந்து கொள்ள ஒரு நொடி போதும், ஒரு நொடி போதும். என்னை நினைத்தா தான் உங்களுடைய விக்கிரமங்கள் அழியும். நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு, இவர் தான் கடவுள், உண்மையாக இவர் வந்துட்டாருன்னு அந்த நிச்சயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேள்வியே வராது. சாந்தி தாமத்தில் இருந்தபோது தூய்மையாக நீங்கள் இருந்தீங்க. இந்த விஷயங்களை கூட நீங்கள் தான் பாபாவிடம் கேட்குறீங்க. நீங்கள் சாந்தி தாமத்தில் இருந்தீங்க, சத்தியுகத்தில் இருந்தீங்க. இது எல்லா ரகசியத்தையும் நீங்கள் தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. வேற யாரும் கேட்க முடியாது. ஆத்மாக்களாகிய நாம் எங்கே வசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள், இப்போது ஒரு நாடகத்தில் நடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து நாங்கள் இந்த இடத்துல வசிக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல இருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஆடையை மாற்றிக்கிட்டு மேடையில் வராங்க நடிக்கிறதுக்காக. இப்போது நீங்களும் அதே மாதிரி தானே. நீங்கள் எங்கே வசிச்சிங்க, உண்மையாக உங்களோட வசிக்கக்கூடிய இடம் என்ன? இதுவே எல்லாமே நிரந்தரம்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். ஆனால் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, உண்மையாக இது வந்து எங்களோட வீடு கிடையாது. இங்கே வந்து இது ஒரு நாடக சாலை. நம்ம மூலவதனத்தில் தான் வசிச்சுட்டு இருந்தோம். அதுதான் நம்மளோட உண்மையான வீடு. இப்போது இங்கே நாடகத்தில் நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆடையை போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இந்த வேஷத்தை மாட்டிக்கிட்டு நடிச்சிட்ருக்கோம். அது வந்து உங்களோட வீடு எப்படி இருக்கும்? இனிமேலும் இனிமையான அமைதியான இல்லம்னு தான் அதை சொல்ல முடியும். அது அவ்வளோ இனிமையான அமைதியாக இருக்கும். எல்லாருமே அங்கே போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ஆத்மா வந்து துக்கத்தில் இப்போது இருக்கு இல்லையா? அதனால் எப்படி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. எங்கே நிம்மதி, எனக்கும் அங்கே ஒரு இடம் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து பாடுறாங்க. ஆனால் வீட்டை பற்றி தெரியாத காரணத்தால் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது கிடைக்குமா நிம்மதி, எங்கேயாவது இந்த இனிமையான அனுபவம் நமக்கு கிடைக்குமான்னு அங்கேயும் இங்கேயும் அலையிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் இப்போது எல்லாருமே வந்து வீட்டுக்கு உண்மையாகவே இப்போ போகணும்னு குழந்தைகள் நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டிங்க. நான் ஆத்மா எவ்வளோ சிறிய புள்ளியாக இருக்கேன், இது அதிசயம் தானே. நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம தான் இந்த உடம்பு போல் இருக்குது, பெருசாக இருக்கிறோன்னு. ஆனால் நம்ம ஒரு சின்ன புள்ளி தான். இதற்கு தான் வந்து இயற்கைன்னு சொல்ல முடியும். இவ்வளோ சிறிய புள்ளியில் வந்து எவ்வளோ பாகம் நிறைந்திருக்கு. இந்த ட்ராமாவோட பார்ட், உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் வந்து ஆத்மாவில் பதிவாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிறீங்க, எல்லாமே பதிவாயிருக்கு. பரம்பிதா பரமாத்மா எவ்வாறு இந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவரும் நடிக்கிறார் இல்லையா? இந்த ட்ராமாவில் இருந்து அவரும் விடுபடலாம் முடியாது.
அவரும் நடிக்கிறாரு. ஆனால் எல்லாரையும் விட மிகவும் முக்கியமான நடிகராக இருக்கார். செய்விக்கக்கூடியவர் இல்லையா? அதனால் ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருந்தோம். அது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சாந்தி தாமத்தில் இருந்தோன்னு இனிமையான குழந்தைகள் நீங்கள் இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மாக்கள் எதுவும் புதியதாக வந்து சரீரத்தில் அப்படியே நுழையிறதெல்லாம் கிடையாது. திடீர்னு அப்படியே வந்து உள்ளே வர்றதெல்லாம் கிடையாது. அனைத்து ஆத்மாக்கள் நீங்கள் வந்து இனிமையான வீட்டில் வசிச்சுட்டு இருந்தீங்க. அங்கேருந்து நடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே நடித்தே ஆகணும். இங்கே கடவுள் இறைவன் வந்து எல்லாத்துலேயும் விடுபட்டிருக்காரு. அவரே நடித்து தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை விளையாடும் போது தான் சுகம் துக்கம் எல்லாமே வந்து அனுபவம் பண்ண முடியும். அங்கேயே இருந்தீங்கன்னா ஒன்றுமே அனுபவம் பண்ண முடியாது. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் என்ன? இது எல்லாமே விளக்கு. ஒரு நாடகம் நடக்குதுன்னா லைட்டு வேணும் இல்லையா? அப்போது இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு லைட்டு, இயற்கையான ஒரு லைட்டு. இதன் காரணமாக தான் இரவு பகல்னு ஒரு விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இரவு வருது, பகல் வருது. பலர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, சூரிய தேவதாய நமக, சந்திர தேவதாய நமகன்னு சொல்கிறாங்க. உண்மையில் இவங்க வந்து தேவதைகள்லாம் கிடையவே கிடையாது. இந்த விளையாட்டை பற்றி யாருக்குமே தெரியல. சூரியன் சந்திரனை கூட தேவதைகள்னு நினைக்கிறாங்க. இந்த உண்மையிலே வந்து இந்த உலக நாடகத்திற்கு இது எல்லாமே வந்து ஒரு விளக்கு தான். நாம் இனிமேலும் இனிமையான அமைதியான வீட்டில் தான் வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நம்ம நடிச்சிட்ருக்குறோம். உண்மையாக இது எல்லாமே வந்து ஒரு நடிப்பு தான். அது ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. ஆனால் இந்த விளையாட்டை பற்றி யாருக்குமே தெரியவே இல்லை. இந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ராமா சைக்கிள் வந்து ஒரு சக்கரம் மாதிரி, அதாவது பேன் மாதிரி மெதுவாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன நடக்கணும்னு வேண்டுமோ அது எல்லாம் வந்து நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இப்படி நடக்கலைன்னா இப்படி நடந்திருக்கும்ல, அப்படி நடந்திருக்கும்ல அப்படின்னெல்லாம் நீங்கள் வந்து சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா இது ஒரு நாடகம். சினிமாவில் இப்போது ஒரு பாட்டு இந்த மாதிரி தான் நடிக்கணும்னு அது பதிவாயிடுச்சுன்னா அது எத்தனை தடவை பார்த்தாலும் அதே மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி தான் இது எத்தனை தடவை பல வாட்டி நடந்துருச்சு. திரும்பவும் அதே மாதிரி தான் நடக்கும். இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னெல்லாம் உண்மையாக இந்த நாடகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க. எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தாய், இந்த மம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம போயிடுவோன்ற எண்ணத்தில் கூட அவங்களுக்கு வரல. சரீரத்தை விட்டு போயிட்டாங்க தான். ஏன்னா இது நாடகம். இப்போது தன்னுடைய புதிய பாகத்தை எடுத்து அவங்க நடிக்கணும். கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போது ட்ராமாவில் இந்த பாட்டு பண்ணிவிட்டு வேறு ஒரு பாட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கே எல்லாமே குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு புத்தியில் நம்ம இப்போ நடிகர்கள், இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டுன்னு புத்தியில் இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த வெற்றி தோல்வியின் விளையாட்டு வந்து மாயாவின் ஆதாரத்தில் இருக்குது. அதாவது உலகத்தில் வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே எதோட ஆதாரத்தில் இருக்குன்னா மாயா தான். இதை வந்து எல்லாருமே பாடுறாங்க. ஆனால் புத்தியில் வந்து சிறிது கூட இந்த ஞானமே கிடையாது. மாயாவிடம் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா தான் தோல்வி. மாயாவிடம் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா தான் வெற்றி. அதாவது நீங்கள் உண்மையாகவே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில்
உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது தோல்வின்னு நினச்சிக்கிறாங்க. அது ஜஸ்ட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு பேர் தோல்வியெல்லாம் கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாமில் வந்து எழுதியிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனாலும் வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தோல்வி கிடையாது. இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. திரும்பவும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், பாஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இப்போது உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அது எல்லாத்தையும் தோல்வின்னு நினச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் நீங்கள் மாயா கிட்ட உள்ளுக்குள்ளே நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நினச்சிட்டிங்கன்னா தோல்வி தான். மாயா கிட்ட நீங்கள் தோல்வியை அடையவே இல்லை நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ எந்த விஷயம் வேணால் நடக்கும், நடக்காமல் இருக்கும். இது எல்லாமே ஒரு சினிமா. ஐயோ இது நடந்தால் தான் வெற்றி, இது நடக்கலைன்னா தோல்வி, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இதை பற்றி தெரியாமல் இருக்காங்க. மாயானா என்னன்னே தெரியல. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மாயானா என்ன, இது ராவணன்னு இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா இந்த உள்ளுக்குள்ளே இந்த விகாரம் தான் மாயா. இது உங்களுக்குள்ளே இருந்துச்சு, இதில் நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு நினச்சி கோவப்பட்டுட்டீங்கன்னா அப்போ தோல்வி. இதற்கு தான் வந்து மாயான்னு சொல்லப்படுது. இப்போது பேராசைப்படக்கூடாது, ஆனால் பேராசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா தோல்வி. பற்று வைக்கக்கூடாது, ஆனால் பற்று வச்சுட்டீங்க அப்படின்னா தோல்வி. ஸோ இந்த பணம் செல்வம்னு பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் வந்து மாயான்னு சொல்லவே முடியாது. இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. அதனால் மாயாவின் போதையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, மாயாவின் போதைன்னா என்ன? இந்த பணம் வந்து மாயாலாம் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாருமே உண்மையாகவே இந்த மாயாவை வெற்றி அடைய முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. இப்போது பகவானோட வாக்கு யாருக்கு முன்பாக, யார்கிட்ட அதை சொல்லிகிட்ருக்காரு? ஆத்மாக்களுக்கு முன்பாக. ஆத்மாக்கள் முன்பாக பேச நிச்சயமாக பகவான் சிவன் வந்தே ஆகணும். ஆத்மாக்கள் முன்னாடி வந்து யார் பேசிகிட்ருக்கா? பகவான் சிவன். கிருஷ்ணரோ வந்து அவர் வந்து தேகதாரி, தேகம் உடையவர். அவர் ஆத்மாக்களுக்கு முன்பாக எப்படி பேச முடியும்? உங்களுக்கு தேகத்தை உடைய யாருமே ஞானத்தை கொடுக்கவே முடியாது. இந்த ஞானம் வந்து தேகத்தில் இருக்கவங்க யாருமே சொல்லவே முடியாது. பாபாவிற்கு தேகமே கிடையவே கிடையாது. மற்ற எல்லாருக்குமே, அனைவருக்குமே தேகம் இருக்குது. அவர்களுக்கு பூஜை செய்கிறாங்க, அதாவது அவருக்கு வந்து பூஜை செய்கிறாங்க இல்லையா, அவர்களை நினச்சி எளிதாகவே, அதாவது இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்களை வந்து தேவதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவனை மட்டும்தான் பகவான்னு சொல்கிறாங்க. உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் பகவான். அவருக்கு வந்து ஏன் அவர் பகவான் அப்படின்னா, அவருக்கு தேகமே கிடையாது. வதனத்தில் ஆத்மாக்கள் இருந்தபோது உங்களுக்கும் கூட தேகம் இருந்துச்சா என்ன? இல்லை இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஆத்மாக்கள் மட்டுமே இருந்தீங்க. இது எல்லாமே இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பாபாவும் ஆத்மாவாக இருக்கார். அவர் மட்டுமே ரொம்ப ரொம்ப மேலானவர். ஏன்னா அவருக்கு இந்த பாகத்தில் நடிப்பு இருக்குது. இவருடைய நடிப்பு கூட வந்து பாடப்படுது. ஆனால் நடித்துட்டு அவரும் போயிடுறாரு இந்த ட்ராமாவில். ஏன்னா ட்ராமாவில் நடிக்கலைன்னா அவருக்கு பூஜை எப்படி நடக்கும்? இந்த மாதிரி இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றலைன்னா அவருக்கும் பூஜை நடக்காது. அதனால தான் இப்போது இந்த நாடகத்தில் பகவானே வந்து நடிக்கிறதுனால தான் பூஜையே நடக்குது. ஆனால் ஒரு மனிதனுக்கு கூட இந்த 5000 வருடத்திற்கு முன்னாடி கூட பரம்பிதா பரமாத்மா படைக்கக்கூடியவர் வந்தார், அவரே சொர்க்கத்தின் தந்தை என்பதை தெரிஞ்சிக்கவே இல்லை, தெரியவே இல்லை.
ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு பிறகும் வந்து கல்பத்தின் சங்கமத்தில் அவர் திரும்பவும் வருவார். இதே மாதிரி 5000 வருஷத்துக்கு அப்புறமேட்டு திரும்பவும் உங்ககிட்ட வந்து பேசுவேன். ஆனால் கல்பத்தின் ஆயுளை வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப நீண்டதாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அனைத்தையுமே மறந்துட்டாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா வந்து இது எல்லாத்தையும் நான் இப்போ புரிய வைக்கிறேன். பாபா, நாங்கள் வந்து கல்பமாக உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்ககிட்ட இருந்து தான் சொத்தை அடையிறோம். பிறகு எப்படி இழக்கிறோம் என்பதை புத்தியில் உங்களுக்கு இப்போ இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையும் எப்படி இழந்தீங்க? ஏன்னா ஞானம் வந்து பல்வேறு விதமாக இருக்குது. ஆனால் ஞானக்கடல் என்று பகவானுக்கு தான் சொல்ல முடியும். விநாசம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த நாடகத்தில் இது வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னுலாம் உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம்லாம் கிடையவே கிடையாது. முன்பு கூட அழிவு ஏற்பட்டுச்சு. எப்படி நடந்துச்சு? ஆனால் இது யாருக்கும் தெரியவே தெரியாது. சாஸ்திரங்களில் விநாசத்தை பற்றி என்னென்ன எழுதிட்டாங்க. பாண்டவர்கள் மற்றும் கௌரவருக்கும் சண்டை நடந்துச்சு, அதில் தான் யுத்தம் நடந்துச்சுன்னு. இப்போது பிராமணர்களாகிய நீங்கள் இந்த சங்கமகத்தில் இருக்கீங்க. பிராமணர்களுக்கு எந்த சண்டையுமே கிடையாது. என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் வந்து நான் வைலன்ஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யார்கிட்டேயும் ஸ்தூலமாக சண்டை போட தேவையே கிடையாது. சண்டை போடுறதே கிடையாது. நீங்கள் டபுள் அஹிம்சைவாதிகளாக இருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து நிர்விகாரி ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் பாபாவிடமிருந்து ஒவ்வொரு கல்பமும் சொத்தை வந்து அடைஞ்சிட்டே இருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட துன்பமே கிடையாது. இந்த ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப எளிது. 84 பிறவிகளின் சக்கரம் உங்களுடைய புத்தியில் இப்போ இருக்குது. இப்போ நாடகம் முடிய போகுது. இன்னும் சிறிது காலம்தான் பாக்கி இருக்குது. ரொம்ப கொஞ்சம் காலம்தான் இருக்குது. அப்போது பணக்காரர்களுக்கு கூட பாருங்கள், அவங்களுக்கும் உணவு தானியங்கள்லாம் வந்து கிடைக்காது, தண்ணீரும் கிடைக்காது. இதற்கு தான் துக்கத்தின் மலை இரத்த ஆறு ஓடும்னு ஒரு விளையாட்டு. இரத்த ஆறு ஓடும் விளையாட்டு இது ஒரு விளையாட்டு தான். இது எல்லாமே வந்து அழிந்து போகும். யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சரி, விளையாட்டுன்றதுனால நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு நீங்களே வந்து தண்டனை கொடுக்குறீங்க, தவறு பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ராமாவில் தண்டனை கிடைக்கும். ஒரே ஒரு தவறு மட்டும் செஞ்சிடுறாங்க. அது என்ன மிகப்பெரிய தவறு, பெரிய தவறு. அதுதான் அது. என்னன்னா பாபாவை மறந்து விட்டனர். நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைஞ்சிட்ருக்கீங்க. மற்ற மனிதர்கள் எவருமே இறந்து விட்டனர் என நினைக்கிறாங்க. ஏன்னா மகாபாரத போர் வந்து சிறிது ஆரம்பித்ததுமே எல்லாருமே இறந்துருவாங்க. ஆனால் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க. நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த படிப்பின் சக்தினால் அமரலோகத்திற்கு போயிடுவீங்க. ஏன்னா இந்த படிப்பு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, இந்த ஞானத்தை நல்லபடியாக படித்து புரிஞ்சிக்கிறீங்களோ, இல்லை ஞானத்தை கேட்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து வருமானம். இது கேட்குறதுனால உங்கள் நேரம் வீணாகுது. இதை படிக்கிறதுனால நிறைய பேர் ஐயோ இது படிக்கிறதுனால டைம் தாங்க வேஸ்ட் ஆகுதுன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் இதை படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அவ்வளோ வருமானம் இருக்குது. சாஸ்திரங்களின் படிப்பு கூட இருக்குது, ஆனால் அதனால் கூட வருமானம் கிடைக்குது. அது வந்து ஆனால் அது பக்தியின் படிப்பு. இப்போ பாபா உங்களை வந்து இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் மாற்றிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் தூய்மையான புத்தி உடையவங்க ஆகிட்டுருக்கீங்க. நாம் உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர்களாக மாறப்போகிறோன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. பிறகு மறுபிறவி எடுத்து கீழே வருவீங்க. புத்தியிலிருந்து
அது கொஞ்சம் கொஞ்சமாக பழசாயிடும் புத்தி. இப்போ நல்லா புத்தி வந்து புதுசாகிட்டே இருக்குது, ஆனால் திரும்பவும் பழசாகும். நிச்சயமாக நீங்கள் வந்து படி இறங்கி தான் ஆகணும். இப்போது சிருஷ்டியும் இறங்கும் கலையில் தான் இருக்குது. ஏறும் கலையில் இருந்தபோது இந்த தேவதைகளின் ராஜ்யம் நடந்துச்சு. எப்போது அந்த முழுமையான அந்த ஏறும் கலையில் இருக்குமோ அப்போது அதுக்கு பேர் தான் வந்து சொர்க்கம். இப்போது நரகமாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சொர்க்கவாசி ஆவதற்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. பாபா பாபான்னு கூறிக்கிட்டே இருக்கீங்க. ஓ கடவுளேன்னு தான் அழைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஆத்மாக்களின் உயர்ந்ததுலேயும் உயர்ந்த தந்தை அவர் அப்படின்னு தெரிஞ்சிக்கல. நம்ம எல்லாரும் அவரோட குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிக்கல. அதனால தான் வந்து துக்கப்படுறாங்க. இப்போது நம்ம வந்து துக்கமுடையவர் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நம்ம துக்கப்பட்டு தாங்க ஆகணும், ஏன்னா கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கல. இது வந்து சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு. வெற்றியில் சுகம் இருக்குது, தோல்வியில் தான் துக்கம். அது எதுலனா இந்த மாயாவோட தோல்வியில். பாபா ராஜ்யத்தை இப்போ கொடுக்குறாரு. ராவணனை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா ராவணன் வந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான். பாபா நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்தாரோ எல்லாமே பறிச்சுக்கிட்டான்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இப்போ மீண்டும் பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைச்சி கொண்டிருக்குது அப்படின்னு நீங்கள் குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தை வந்திருக்காரு. இப்போ பாபாவை மட்டும்தான் நம்ம நினைவு செய்யணும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை நினைவு செஞ்சாதான் உங்களோட பாவங்கள் விலகி போகும். பல பிறவிகள் சுமை வந்து தலையில் இருக்கு இல்லையா. நீங்கள் இந்த சிறிது இந்த நிறைய வந்து துக்கத்தை அடைவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், கொஞ்சமாவது சுகம் இருக்குது. மாவில் வந்து உப்பு போடுவது போல் அதற்கு வந்து காக்கையின் எச்சைக்கான சுகம்னு சொல்லப்படுது. இந்த உலகாய சுகத்தில் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் வந்து ஒரு தந்தை தான். ஜகத்திற்கே குரு கூட அவர் ஒருத்தர் தான். வயோதிக பருவத்தில் குருவை வந்து எல்லாருமே அடைகிறாங்க இல்லையா. இப்போதோ சிறியவர்களுக்கும் கூட, அதாவது ஒரு வேளை இறஞ்சிட்டாங்க அப்படின்னா சத்கதி அடைவது, சத்கதி கிடைக்கணும் அப்படின்ட்டு குரு வச்சுக்கிறாங்க சின்ன வயசுலேயே. உண்மையிலேயே யாரையும் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரையும் குருன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஏன்னா சத்கதி அளிப்பவர் குருவே. அந்த சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் தான். மற்றபடி இந்த கிறிஸ்து, புத்தர் இவங்கெல்லாம் வந்து சத்கதியெல்லாம் கொடுக்கவே முடியாது. இந்த சந்நியாசிகள் அவங்க வந்ததும் அனைவருக்கும் சத்கதி கிடைக்குதா என்ன? பதித பாவனர் என்ற ஒரு தந்தையை தான் வந்து சொல்ல முடியும். அவர் அனைவரையும் வீட்டுக்கு இப்போது திரும்ப அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் எல்லாருமே வந்து போகிறது கிடையாது. அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா அது பிரளயம் நடந்துருச்சு அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஆனால் பிரளயம் வந்து நடக்கிறதே கிடையாது. இங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இது எல்லாமே சாஸ்திரங்களுக்கு தாயாக இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய இந்த படிப்பு வந்து சாஸ்திரங்கள், அதுலேயும் வந்து இந்த பகவத்கீதை கூட வந்து அதுவும் வந்து அது தாயாக இருக்குது. அது வந்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்போது தர்மம் கீழே ஆகுதோ அப்போ வந்து திரும்பவும் வந்து பாபா வருவார் அப்படின்ற மாதிரி பாடப்பட்டிருக்கு. ஆனால் பாபா எங்கே வராரு? பாரதத்தில் தானே வராரு.
சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கேன். அவரை வந்து சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. புதிய உலகத்தில் முழு உலகத்துலேயும் நம்மளுடைய ராஜ்யம் மட்டுமே இருக்கும்னு இப்போது நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் வந்து குஷியில் இருக்கணும். உங்களோட வேலையே வந்து நல்லா படிக்கணும், நல்லா நம்ம வந்து சுகமான ராஜ்யம் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு அப்படின்னு குஷியிலேயே இருக்கணும். ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஒரு ஒரு துண்டிற்காக எவ்வளோ தங்கக்கிட்ட தங்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது, குஷியில் நீங்கள் வந்து துள்ளி குதிக்கணும். முழு உலகமும் இப்போது அதை ராஜ்யம் பண்ண போகிறீங்க. கல்பமாக நம்ம அந்த சொத்தை அடையிறோம் அப்படின்னு எவ்வளோ குஷி உங்களுக்கு இருக்கணும். அப்புறமும் ஏன் மறந்துடுறீங்க? பாபா யோகா வந்து துண்டிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. யோகான்ற வார்த்தையே நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா பாபா சொல்கிறாரு, அது வந்து சாஸ்திரங்களின் வார்த்தை. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், என்னை நினைவு செய்யுங்க. யோகா என்பது அது வந்து பக்தி மார்க்கத்தின் வார்த்தை. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சு கொள்வதற்கு, ஏன்னா இந்த ஞானத்தை பிராமணர்கள் தான் எடுக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து எடுத்துக்கிறீங்க. சூத்திரர்களும் தேவதைகளும் அவங்களுக்கு இந்த ஞானம் எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு இந்த ஞானமே கிடையாது. இப்போது நீங்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்பவர்கள். ஆனால் பாபா சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், புரிந்து கொள்ளாதவர்கள் அவங்களுக்கு வந்து மரணம்தான், பதவியும் குறைஞ்சி போயிடும். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கவே இல்லை, இந்த படிப்பை நீங்கள் படிக்கலை அப்படின்னா பதவியும் குறைஞ்சி போகும். மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அது வந்து ஆஸ்தி, அவ்வளோதான். மீண்டும் நம்மளுடைய ராஜ்யத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பழைய உலகம் அழிய போகுது, அவ்வளோதாங்க. வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, பாபா கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு அடைஞ்சாலே திருப்தி அடைஞ்சிருவாங்க, கொஞ்சோண்டு அடைஞ்சாலே. ஏன்னா அவங்களுக்கு பாகமே துளி அளவு தான் அடையணும்னு இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவர்களோட பாவனைக்கான பலன் கிடைச்சி விடணும், அவங்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா? யாருமே வந்து ஒருவர் கூட வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இதற்கு இப்போதிலிருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தங்களுக்குள்ளே வந்து சர்வ சக்திகளையும் சேமிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சேமிக்கக்கூடிய டைம். எப்போது நீங்கள் வந்து சம்பூர்ண சக்திசாலி மகாதானி நிலையில் நிலைச்சிருப்பீங்களோ அப்போது தான் தன்னோட உதவியின் மூலம், மகாதானத்தின் கடமையின் மூலம், சுப பாவனை என்ற ஸ்விட்ச் ஆன் செஞ்ச உடனே உங்களோட பார்வையினாலேயே பலியாகிடுவாங்க. ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறேன்னா, சதா ஈஸ்வரிய நியமங்கள் படி நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மரியாதை புருஷோத்தமர்களாக ஆகிடுவீங்க. அவ்யக்த இஷாரா என்னென்னா, சேவைகளை களத்தில் நீங்கள் செல்லும்போது இந்த ஆத்மா பல காலம் உள்நோக்கம் உடையவர் ஆன்மீகம் என்ற அந்த குகையிலிருந்து வெளியேறி சேவைக்கு வந்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் அனுபவம் ஆகணும். நீங்கள் சேவை காலத்துக்கு போன உடனே எல்லாருக்கும் அனுபவம் ஆகும். தபஸ்வி ரூபம் தென்படணும். எல்லையற்ற வைராகி அந்த ரேகை வந்து உங்கள் முகத்தில் தென்படணும். அந்த அளவுக்கு அதிகமாக ஆன்மீக நிலையில் அந்தளவுக்கு நீங்கள் இருக்கணும். ஏன்னா எவ்வளோ ஆன்மீக நிலையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருணை ஏற்படும். அப்போது அவ்வளோ சேவையும் நீங்கள் வந்து செய்ய முடியும். ஏன்னா இப்போது வந்து அந்த மாதிரி சேவைக்கான நேரம்.
பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த படிப்பின் மூலம் தினமும் எங்களை துள்ளி குதிக்க வைக்கிறீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.